தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரனுக்கு காங்கிரசார் வேலை பார்க்க மறுப்பு. விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரனுக்கு காங்கிரசார் வேலை பார்க்க மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விருதுநகர் தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பிடித்து நூலிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் விஜய் பிரபாகரன். தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய மகன். தற்பொழுது திமுக கூட்டணியில் இவர் போட்டியிடுகிறார். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இவர் பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட போது இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர். வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தேமுதிக அணி மாறி திமுக பக்கம் வந்துள்ளது. தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் அவருடைய தொகுதியிலேயே தேமுதிக விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார். விஜய் பிரபாகரன் கலந்து கொள்கிற அரசியல் நிகழ்ச்சிகளில், தேமுதிக நடத்துகிற நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மற்றும் காங்கிரசார் புறக்கணிக்கின்றனர். விஜய் பிரபாகரனுக்கு வேலை பார்க்க காங்கிரசார் மறுக்கின்றனர். இது காரணம் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி செல்லாது என விஜய் பிரபாகரன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுதான். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆக காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது விஜய் பிரபாகரனுக்கு வேலை பார்க்க மறுக்கின்றனர். கடந்த முறை 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த விஜய் பிரபாகரன் இந்த முறை வெற்றி பெறலாம் என விருதுநகரில் குதித்துள்ளார். அவருக்கு கூட்டணி கட்சியினரே வேலை பார்க்க மறுக்கிறார்கள். விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற்றாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பக்கம் போய்விடும். ஆக திமுகவுக்கு தேமுதிக மேல் ஒரு சந்தேகம். ஆகவே திமுகவினரும் தற்பொழுது தேமுதிகவுக்கு வேலை பார்க்க மறுக்கின்றனர். விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விஜய் பிரபாகரன் இதை சமாளித்து எப்படி வெற்றி பெறப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.